நண்பர் உங்களுக்கு பெரியமானோம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம இன்றைக்கி ஒரு டே இன் விளாக் தான் பார்க்க போகிறோம். இந்த விளாகில் வந்து மார்னிங் குக்கிங் தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஒரு பக்கம் பால் காய்ச்சிட்ருக்கேன், இன்னொரு பக்கம் வந்து ஆம்லேட் போட்டுட்ருக்கேன், இன்னொரு சைடு வந்து தயிருக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தயிருக்கு என்ன நான் ரெடி பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஆனியன், ஜிஞ்சர், கருவேப்பிலை, பச்சை மிளகாய். ஸோ இதெல்லாம் நான் வந்து போட்டு தான் நான் தயிர் தாளிப்பேன். சில பேர்லாம் பட்டை மிளகாலாம் போட்டு செய்வாங்க. எனக்கு தெரிஞ்சது இதுதான், இப்படி தான் நான் செஞ்சிட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்சதுலேருந்து, விவரம் தெரிஞ்சதுலேருந்து நான் தயிர் தாளித்து பசங்களுக்கு ஒரு லஞ்சாக கொடுத்து விடும்போது நம்ம க்ரீன் சில்லி தான் நான் ஆட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ இவ்வளோ தான் என்னுடைய தயிர் தாளிப்புக்கான ஒரு ரெசிபி. பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஆம்லேட் போட்டு வச்சிட்டேன், பசங்களுக்கு காஃபி போட்டாச்சு. இப்போ தயிர் தாளிச்சிட்டேன். இப்போ அதை வந்து நான் சாப்பாட்டில் ஊற்றி கிளற போகிறோம். ஸோ பசங்களுக்கு வந்து ஸ்கூலில் லஞ்சுக்கு நான் இது தான் டெய்லியும் கொடுத்து விடுவேன். டெய்லி இல்லை, வீக்லி ஒன் டைம். நம்ம வெறும் தயிராக சாப்பிடும்போது அதை தாளித்து இப்படி சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கும் தோணும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், தயிர் சாதம் இப்போது ரெடி பண்ணியாச்சு. என்னோடய ஸ்டைலில் எப்படி தான் இருக்கும் தயிர் சாதம். இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்: இஞ்சி, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, பச்சை மிளகாய். ஸோ இவ்வளோ தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ஊற்றி கிளறிட்டு அதில் சால்ட்டு வந்து பத்தலைன்னா நம்ம அப்புறம் சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்படி தான் தயிர் சாதம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்புறம் வந்து ஹஸ்பண்டோட அப்பாவுக்கு சாப்பாடு கொண்டு போகிறாங்க. அவங்களுக்கு ஒரு கப்பில் வந்து தயிர் சாதமும் 2 ஆம்லேட்டும் ஒரு கப்பில் எடுத்து வச்சிட்டேன். மீதி சாப்பாடு அவங்க சாப்பிட்டுட்டு மீதி இருக்குது. ஸோ இதுதான் மார்னிங்கோட.
கட்டி கட்டிடும் சாப்பிட அடுத்த நாள் மார்னிங் பார்த்தீங்கன்னா எனக்கு காலையில் எழுந்ததுமே தயிர் குடிக்கணும் போல் இருந்துச்சு. உப்பு போட்டு குடிக்கிறத விட சரி சர்க்கரை போட்டு ஐஸ் க்யூப் போட்டு நம்ம ஏன் லெசி மாதிரி ட்ரை பண்ணக்கூடாதுன்னு யோசித்தேன். ஸோ அதுக்காக நான் பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்து அதில் நம்ம தயிரை ஆட் பண்ணிவிட்டு சர்க்கரை எவ்வளோ தேவையோ அவ்வளோ இதுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு ஐஸ் க்யூப் ஆட் பண்ணி நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இதில் என்னென்ன ஆட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்பில் குடிக்கும்போது பன்னீர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பன்னீர் ஆட் பண்ணி கொடுப்பாங்க. அது மேலே நமக்கு தயிர் கொஞ்சம் வச்சு கொடுப்பாங்க. நான் குடிச்சிருக்கேன். இதோட ரேட் நம்ம ஊர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா 25. ஸோ இதையே நம்ம வீட்டிலே ட்ரை பண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு நான் வீட்டிலே ட்ரை பண்ணி இப்போ குடித்தேன். ஸோ நல்லா இருந்துச்சு. ஸோ எப்போல்லாம் நமக்கு தயிர் குடிக்கணும்னு தோணும் போதெல்லாம் நம்ம இந்த லெசியை ஆட் பண்ணி குடிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லஞ்சுக்கு வந்து சாம்பார் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சாம்பாருக்கு பார்த்தீங்கன்னா மண் சட்டி வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு நான் குக்கரில் வந்து பருப்பை நான் தனியாக வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ நம்ம மண் சட்டியில் பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாமே நான் வந்து எப்பயுமே வதக்கி தான் வைப்பேன். ஸோ ஆயிலில் வதக்கி கொஞ்சமாக நம்ம நல்லா வதங்கிறதுக்காக கல் உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி நம்ம அதில் வந்து நான் ஃபைனலாக வந்து வதக்கி முடிச்சுட்டு நான் தனியாக வச்சுருக்கிற துவரம் பருப்பு தண்ணியை ஈர்த்து அதில் தனியாக எடுத்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த துவரம் பருப்பை நல்லா கடைஞ்சி இதில் ஆட் பண்ணி நம்ம அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான மிளகாத்தூள், காரத்துக்கு தகுந்த மிளகாத்தூள், சால்ட்டு எல்லாமே ஆட் பண்ணி நம்ம பக்குவத்துக்கு கொண்டு வந்துடணும் சாம்பாரை. அதுக்கப்புறம் நல்லா கொதிக்க விட்டு புளி நம்ம லைட்டாக நான் மாங்காய்லாம் ஆட் பண்ணியிருக்கேங்கிறதுனால புளி கொஞ்சமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மாங்காய் இருக்கிறதுனால புளிப்பு அதிகமாக இருக்கும். நமக்கு தேவையான தகுந்த புளியை வந்து நம்ம ஊற வச்சுக்கணும். அது மாதிரி நான் வந்து புளியை லைட்டாக ஊற வச்சுக்கிட்டேன். மீதி வந்து நல்லா குழம்பு ரெடி பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த குழம்புலாம் கொதித்து ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் தான் புளி தண்ணி ஆட் பண்ணி மாங்காவும் ஆட் பண்ணி நம்ம தாளிப்புக்கு ரெடி பண்ணுவோம். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காயை வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக தான் மாங்காவை ஆட் பண்ணுவாங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே மாங்காவை ஆட் பண்ணால் அது என்ன ஆகிடும்னு பார்த்திங்கன்னா குழன்னு போயிடும். அதனால் நம்ம லாஸ்ட்டாக தான் மாங்காவை ஆட் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் புளி தண்ணி ஆட் பண்ணி நம்ம இறக்கி வச்சுட்டு அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் சாம்பாரோடைய ஸ்டேஜ் வந்துடுச்சு. இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடணும். ஸோ ஒரு கடாயை வச்சுட்டு அதில் ஆயில் ஆட் பண்ணி நான் எப்பயுமே வடவம் தான் யூஸ் பண்ணுவேன். வடவம் நான் எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா புளிக்குழம்புக்கு, மீன் குழம்புக்கு, சாம்பாருக்கு. ஸோ இது மூணுக்குமே நான் வடவம் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஆயிலில் வடவத்தை ஆட் பண்ணி அதில் கருவேப்பிலை போட்டு அப்படியே நம்ம எடுத்து சாம்பாரில் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப பாருங்க ஒரு வாசனை, நம்ம வடவத்தோட வாசனை அடிச்சிக்க முடியாது. ஸோ யாரெல்லாம் வடவம் ஆட் பண்ணி நீங்கள் தாளிப்பீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சில பேர் வடவெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. அவங்கவுங்க பக்குவம் பொறுத்து தாங்க இருக்குது. இப்போ நம்ம சாம்பார் எப்படி வச்சுருக்கோம் பாருங்கள். ஸோ எனக்கு எப்போயுமே இப்போலாம் பார்த்திங்கன்னா மண் சட்டியில் சமைக்க தாங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம சில்வர் பாத்திரமாக இருக்கட்டும், ஈய பாத்திரமாக இருக்கட்டும், அதை விட நமக்கு மண் சட்டி தான் பிடிச்சிருக்கு. இன்னும் 2 மண் சட்டி எடுத்துகிட்டு வந்து நம்ம வீட்டில் வைக்கணுங்க. அடுத்து நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் பார்த்திங்கன்னா பொரியல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ முருங்கைக்கீரை பொரியல். நம்ம வீட்டில் தான் ஆல்ரெடி மரம் இருக்குல்ல, முருங்கை மரம். ஸோ அதுலேருந்து இப்போ எடுத்து நான் முருங்கைக்கீரை பொரியலுக்கு வந்து கடுகு ஆட் பண்ணி, ஆனியன் ஆட் பண்ணி, குண்டு மிளகா இருக்கும் பாருங்க, அந்த மிளகாய் உடச்சி போட்டு
அதில் நம்ம அதெல்லாம் ட்ரை ஆனதும் அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை ஆட் பண்ணி பொரியல் ரெடி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை பொரியல் ரெடி. சைடிஷ்க்கு தயிர் இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக எப்பயுமே ஃபைனல் ஸ்டேஜில் தயிர் சாப்பிட்டுட்டு எழுந்தால் தாங்க ஒரு சாப்பிட்ட திருப்தியே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சாம்பார், சுட சுட சாதம். ஸோ இதாங்க என்னோடய டே இன் லைஃப். ஸோ 2 டேஸாக நடந்த கிளிக்ஸ் எல்லாமே நான் எடுத்து உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது குறைகள் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன். நீங்கள் என்னோடய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் ஆல்ல கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிளிக் ஆகும். ஸோ என்னோடய லஞ்ச் மெனு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இனிமேல் உங்களுக்கு டெய்லி நான் டே இன் விலாகாக கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். ஸோ என் லைஃப்பில் என்னெல்லாம் நடந்துகிட்ருக்கு, நான் எப்படிலாம் இருந்துகிட்ருக்கேன், சமைச்சு சாப்பிட்டுட்டு எப்படி வாழ்ந்துட்டுருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு டே இன் விலாகாக தான் நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்டிங்.